நல்ல குணம், ஒரு நல்ல எண்ணம். ஏன்னா ஆளுகிற கட்சி எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல், ஏன்னா இந்த ஒரு 234 தொகுதிகளை கொண்ட ஒரு மாநிலத்தை ஆள வேண்டும் என்பது எல்லாராலையும் அவ்வளவு ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. ஸோ அதில் பல கஷ்டங்கள், பல பிரச்சனைகள், பல என்ன சொல்றது, இப்போ இது நம்பத்தகாத ஒரு தொகுப்பு தானே. நம்பத்தகாத தொகுப்புல தான் சார் ரொம்ப வருஷமா கொடுத்துட்டு இருக்காங்க சார். ஒவ்வொரு தடவையும் அண்ணாமலை அவர்கள் இவர் டிஆர்பி ராஜா வெளியில ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நான் எடுத்துட்டு வரேன்னு போகும்போது எல்லாமே இது பொய், இது தவறான, இந்த மாதிரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை, லாயக்கே இல்லாத ஒரு மாநிலம் இன்றைய சூழல். அதற்கு தமிழ்நாடுடைய சூழல் வேணும் அப்படின்னா சார், தமிழ்நாட்டினுடைய அதிமுகன்ற கட்சி பீகாரை விடவும், மகாராஷ்டிராவினுடைய பால் தாக்கரேவுடைய அந்த கூட்டத்தை விடவும் ஸ்ட்ராங்கான கூட்டம். ஏன்னு சொல்றேன், 54 வருடங்கள்ல ஏறப்படி 31 வருடங்கள் ஆட்சிக்கிட்டு இருந்த ஒரு கோல்டன் சாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் களம். இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திருமிகு சத்யன் ராமசாமி அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டுக்கு ஹியாசன் அப்படிங்கிற நிறுவனத்துல இருந்து ஷூ தயாரிக்கக்கூடிய கம்பெனி திருநெல்வேலியில கங்கை கொண்டான் பகுதியில வரவிருந்தது. 1782 கோடி ரூபாய் முதலீட்டுல இந்த கம்பெனி நமக்கு வர வேண்டியது, ஆனா அது ஆந்திரா பக்கம் போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க இது? பாத்தீங்கன்னா ஒரு ஆட்சியினுடைய ஒரு ஆளுமை திறமை இன்மை அப்படின்னு எடப்பாடி அவர்கள் ஏறக்கூடிய கடந்த 2 வருடமாக எடப்பாடியாட்ட ஒரு மாண்பு இருந்தது. மக்கள் இதை புரிஞ்சுக்கணும். ஸ்டாலின் அவர்கள் இதற்கு முன்னாடி எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது எடப்பாடி அவர்கள் ஆளுங்கட்சி தலைவராக தமிழக முதல்வராக ஏறக்கூடிய 2 வருடம் கொரோனாவிலிருந்து மக்களை காப்பாற்றிக் கொண்டிருக்கும் பொழுது எதிர்கட்சி அரசியல் செய்யாம வீலாசியும் கேட்டார். அதே மாதிரி இன்றைய சூழலில் அண்ணன் எடப்பாடி அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது அவர் அரசியல் செய்யவில்லை. அதுதான் அவருடைய மாண்பு, அதுதான் அவருடைய ஒரு ஒரு நல்ல குணம், ஒரு நல்ல எண்ணம். ஏன்னா ஆளுகிற கட்சி எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல், ஏன்னா இன்று ஒரு 234 தொகுதிகளை கொண்ட ஒரு மாநிலத்தை ஆள வேண்டும் என்பது எல்லாராலையும் அவ்வளவு ஈஸியா பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. ஸோ அதுல பல கஷ்டங்கள், பல பிரச்சனைகள், பல என்ன சொல்றது, இடர்பாடுகளை தாண்டித்தான் அதை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. அதை நன்கு அறிந்த எடப்பாடி அவர்கள் ஆட்சிக்கு எந்தவித தொந்தரவும் அரசியல் நோக்கத்தில் கொடுக்கக்கூடாது என்று முதல் 3 வருடங்கள் எந்த ஒரு கேள்வியும் கேட்காமல் ஆட்சி எவ்வாறு நடக்கிறது என்பதை உற்று நோக்கி கொண்டிருந்தார். அனைவரை விடவும் கவனித்துக் கொண்டிருந்தார். பெரிய பெரிய பிரச்சனைகள் வரும்பொழுது தானே முன்னின்று அந்த வேலைகளை சரிகட்டி செய்து கொடுத்தார். அவ்வளவுதான் பண்ணார். அப்படிப்பட்ட அவர் இந்த கடந்த 2 வருடங்களாக இந்த ஆட்சியை கேள்வி கேட்க தொடங்கிவிட்டார். ஆட்சியை கேள்வி கேட்க தொடங்கியதிலிருந்து இந்த ஆட்சி இந்த ஆட்சியாளர் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டு அவருடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் திக்கி திணறி கொண்டிருக்கிறார். அதுதான் எடப்பாடி அவருடைய ஒரு ஆளுமையை காட்டுகிறது. நீ முதல்ல இருந்தே அவர் நினைச்சா அடிச்சிருக்கலாம், டே 1 அடிச்சிருக்கலாம். ஆனால் ஒரு 3 வருடங்கள் எதுவுமே சொல்லாமல் ஆட்சியை மட்டுமே கவனித்துக் கொண்டிருந்தவர் இன்னைக்கு அவர் கேட்கிற கேள்விகளுக்கு எந்த ஒரு ஆட்சியாளருக்கும் பதில் இல்லை. குறிப்பாக அவர் வைக்கின்ற அந்த அந்த தாக்குதல் சொல்லலாம், அந்த கேள்வி தாக்குதலுக்கு இங்க பதில் கொடுக்க ஆளே இல்லை. பதில் வச்சுக்கோ என்னன்னா, ஆனா பதில் கொடுக்கறதுக்கு யாராவது ஆள் இருக்காங்களோ அவருக்கு சரிநிகரா நின்று அவருக்கு சமமா பேசக்கூடிய தகுதி உள்ளவங்க இங்க யாருமே இல்லைன்னு சொல்லலாம். ஏன் தகுதி இல்லைன்னா, இவர் மண்ணிலிருந்து மக்களிலிருந்து பிறந்தவர். சும்மா யாரோ ஒருத்தர் பதவி தூக்கி கொடுத்து வந்தவர் கிடையாது. அவர் வாரிசு அரசியல் மூலமா வந்தவர் கிடையாது. நம்மள ஒருத்தர் ரொம்ப எளிமையானவர், பண்பானவர், ரொம்ப அடக்க ஒடுக்கமானவர். நம்மள அவரால் கனெக்ட் பண்ண முடியுங்களா? அதிமுக வாரிசு அரசியலே இல்லைன்னு சொல்றீங்களா? எடப்பாடியார் இல்லைன்ற நான் என்ன சொல்றேன் சார், வாரிசு அரசியல் தப்புன்னு சொல்லல. வாரிசு அரசியலை ஏத்துக்கிறது தப்புன்னு சொல்லல. பட் ஆனா வேற வழி இல்ல, இங்க வாரிசு அரசியல் தான் இருக்கும்னு மக்கள் நம்ம ஏத்துக்க வேணான்ற. 100 இடத்துல இருக்கட்டும் சார், 100 இடத்துல இருக்கட்டும், நல்லாவே ஆட்சி பண்ணட்டும். ஆனா வேற ஆப்ஷனே மக்களுக்கு இல்லையா? நான் மக்களை பார்த்து கேட்கிறேன். இங்க நீங்க 4.5 வருஷம் எடப்பாடி அவரோட ஆட்சியை பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பெரிய துர்சம்பவங்களோ, ஒரு மிகப்பெரிய மக்களை கஷ்டப்படுத்துற மாதிரி ஒரு விஷயம், மக்கள் பயந்து வாழக்கூடிய ஒரு சூழலோ, அப்படிலாம் மக்கள் அதை நினைச்சு ஒரு டெய்லி வருத்தப்பட்டு வாழக்கூடிய ஒரு மாதிரியான சம்பவங்கள் எதுவுமே நடக்கல. இத்தனைக்கும் அவருடைய 4 ஆண்டு கால ஆட்சியில 2 வருஷம் கொரோனா.
அந்த கொரோனாவிலையும் வந்து நான் கையை தூக்கி என்னால முடியல, எனக்கு அரசு இது தர மாட்டாங்க, மத்திய அரசு அது தர மாட்டாங்க, மத்திய அரசு எனக்கு கடன் வர வேண்டியிருக்கு, வரல, என்னால இது பண்ண முடியல, அது பண்ண முடியல, என்னால இயங்க முடியும், எங்கேயுமே வந்து கையை தூக்கி நான் வந்து இன்னைக்கு ஒரு ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறேன்னு மக்கள் முன்னாடி வந்து அழுததே இல்லை. என்ன இருக்கோ இருக்கிறத வச்சு எவ்வளவு பெஸ்டா பண்ண முடியுமோ அதை பண்ணி அந்த திமுகவை விட ரொம்ப நெருக்கடியான சூழல் அதிமுக இருந்தது. அதுதான் உண்மை சார். அதைத்தான் இது இவ்வளவு அழகா அவர் கொண்டு போனாரு. எந்த ஒரு நெருக்கடியும் இல்லாத காலகட்டத்திலும் சார் இந்த நேரத்துல, அதாவது கடந்த 4.5 ஆண்டுகள்ல இந்த நம்ம உட்கார்ந்துட்டு இருக்க இந்த நேரத்துல 2 புயல்கள் வந்து போச்சு. அதை அவ்வளவு அழகா வந்து ஹேண்டில் பண்ணாரு. அதாவது எவ்வளவு முக்கியமான விஷயங்களை அந்த நேரத்துல பண்ணி மக்களை எப்படி எப்படிலாம் காப்பாற்ற முடியுமோ அவ்வளவு தூரம் காப்பாத்துறாங்க. ஆனா இன்னும் வந்து புயலே வரல. ஒரு 2 நாள் மழைக்கு இந்த சென்னை எவ்வளவு ஸ்தம்பிச்சது நம்ம பார்த்தோம். சோ அவங்களுக்கு இருந்த பிரஷர்லாம் இப்ப இருக்கிற அரசாங்கத்துக்கு இருந்தா இல்ல. அதை மீறியும் இவ்வளவு மோசமான ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்கு. அதுதான் பாருங்க, இப்போ இந்த இடத்துல இந்த வாஸ்வாங்க கம்பெனி கிட்டத்தட்ட 1720 கோடி தூத்துக்குடியில ஒரு மாநாடு, ஒரு மண்டல முதலீட்டு மாநாடு நடக்குது, ஜோனல் இன்வெஸ்ட்மெண்ட் மாநாடு நடக்கும் பொழுது அந்த மாநாட்டை ஏறக்கூடிய 67 கம்பெனிஸ்ல 40க்கும் மேற்பட்ட கம்பெனிஸ்ல டீல்ஸ் நடக்குது. 32,000 கோடி இங்க வந்து தமிழ்நாட்டுல இன்வெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னு கையெழுத்தாகுது. இதெல்லாம் நடந்தது. இது இந்த அரசு அறிவிச்சது. அதுல குறிப்பா நீங்க சொன்ன மாதிரி கங்கை கொண்டான் பக்கத்துல, தூத்துக்குடி பக்கத்துல வந்தாலும் கங்கை கொண்டான் பக்கத்துல திருநெல்வேலி, நான் பிறந்த ஊர் திருநெல்வேலி மாவட்டம். ஸோ அங்கே நடக்குது அப்படிங்கும்போது நானே பெருமைப்பட்டேன். இது வந்து தோல்ஸ் இல்லாத ஒரு செருப்பு அண்ட் ஷூஸ் வந்து தயாரிக்கிற ஒரு நிறுவனம், கொரியன் கம்பெனி. ஸோ அவன் இன்வெஸ்ட் பண்றேன்னு சொல்றான். அவன் இன்வெஸ்ட் பண்றேன்னு சொல்லும் பொழுது சரி இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. அதற்கு இடம் பார்த்து கொடுக்கணும். இடம் பார்த்து எப்பவுமே அரசு வந்து ஒரு டம்மி கம்பெனி கிரியேட் பண்ணும். அந்த டம்மி கம்பெனி என்ன பண்ணும் அப்படின்னா இந்த இன்வெஸ்டர்ஸ் எல்லாத்துக்கும் வந்து டிரெக்ஷன் காட்டும். அந்த டம்மி கம்பெனிலாம் கிரியேட் பண்ணிட்டாங்க. அரசின் சார்ந்த ஒரு டம்மி கம்பெனி கிரியேட் பண்ணி இது இங்கெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் பொழுது சரி ஓகே அப்படிங்கும் பொழுது என்ன ரேட் அப்படின்னு கேட்கிறாங்க. என்ன ரேட்னு கேட்கும் பொழுது ஒரு ஏக்கருக்கு 69 லட்சம் சொல்லப்படுகிறது. ஒரு ஏக்கருக்கு 69 லட்சம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, வேற ஏதாவது இன்னும் சீப்பான லேண்ட்ஸ் எங்கேயும் இல்லையா அப்படின்னு போகும்போது அங்கிருந்து ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு இடத்த காட்டுறாங்க. திருநெல்வேலியில இன்வெஸ்ட்மெண்ட் முடிஞ்சு போச்சு. ஒரு திருநெல்வேலி மாவட்டத்தில் ஏறக்குறைய இந்த ஒரு நிறுவனத்தினால, இந்த ஒரு கொரியன் கம்பெனினால 20,000 பேருக்கு வேலை கொடுக்க போறோன்றது கையெழுத்தானது. 20,000 பேர் இப்ப திருநெல்வேலியில வேலை இல்லாம ஏற்கனவே அது முடிஞ்சு போச்சு. திருநெல்வேலிக்காரங்க 20,000 பேர் வேலை கிடையாது. சரி தஞ்சாவூருக்கு வருது. தஞ்சாவூருக்கு வரும்போது தஞ்சாவூர் என்ன சொல்லுது அப்படின்னா 30 லட்சம் ரூபாய் ஒரு ஏக்கருக்கு தரேன் அப்படின்னா தஞ்சாவூர் மாவட்ட மக்கள் வந்து குஷியாராங்க. இல்ல சிம்பிளி, அதாவது அந்த கம்பெனி வாஷ்வாங்க கம்பெனி, அந்த கம்பெனியோட அதிகாரிகள் சொன்னது, அந்த கம்பெனி எதுக்கு ஆந்திராக்கு போகுதுன்னு அந்த அதிகாரிகள் சொன்னது, இங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு நாங்க தயார், ஆனா எங்களுக்கு நிலம் கொடுப்பவர்கள் வந்து ரொம்ப அதிக பிரைஸ்ல கோட் பண்ணி நிலம் கொடுக்குறாங்க. அவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஃபைன், பட் ஆனா நிலமே வந்து நாங்க இவ்வளவு தூரம் கொடுத்து வாங்கணுன்ற தேவை எங்களுக்கு இல்ல. அப்ப 30 லட்சம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் கேட்கிறாங்க. 30 லட்சம் தஞ்சாவூர் மாவட்டம்ன்றது 67 லட்சம் 69 லட்சம் எங்க இருக்கு, 30 லட்சம் எங்க இருக்கு, ஓகே ஃபைன் அப்படின்னு பேசப்படுது. ஓகே தஞ்சாவூர் மக்கள் குஷியாகிறாங்க. 20,000 பேருக்கு வேலை. இப்ப திருநெல்வேலியில இருந்து சென்னையில இருந்து யாரும் தஞ்சாவூர் வேலை பார்க்க முடியாது. இங்க உள்ள மக்கள், அங்க மாவட்டத்துல கிராமங்களில் உள்ள மக்களுக்கு அது ஒரு குஷியான ஒரு விஷயமா இருக்கு. சரி சொல்லி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. இதற்கு நடுவுல சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து இந்திய கூட்டணியில் இருக்காங்க. சந்திரபாபு நாயுடு அவர்கள் என்ன சொல்றாருன்னா அவர் ஒரு திட்டம் கொண்டு வர்றாரு. அந்த திட்டம் என்னன்னா இங்கு பெரும் முதலீட்டாளர்கள், குறிப்பாக மேல்நாடுகளிலிருந்து அப்படின்னா வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய முதலீட்டாளர்கள் மினிமம் வந்து நீங்க 2,000 பேருக்கு வேலை கொடுக்க போறீங்க அப்படின்ற ஒரு சரியான திட்ட வரையோட நீங்க வந்தீங்க அப்படின்னா அந்த திட்டத்தை நீங்க சக்சஸ்ஃபுல்லா வேற மாநிலங்கள்ல, வேற மாவட்டங்கள்லயோ அப்படின்னா வேற நாடுகள்லயும் எக்ஸிக்யூட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா என்னுடைய மாநிலத்தில் நீங்க எங்க முதலீட்டு செய்ய நீங்க ஏதுவான பகுதி நீங்க ஐடென்டிஃபை பண்ணி எங்களுக்கு கொடுத்தா போதும். நான் ஒரு ஏக்கரை 99 பைசா, 1 ரூபா கிடையாது, 99 பைசா ஒரு ஏக்கருக்கு தரேன். அந்த ஒரு திட்டத்தை புடிச்சு போய் கூகுள் நிறுவனமான இந்தியாவிலே உலகிலேயே மிகப்பெரிய நிறுவனமா அதனுடைய ஏஐ டேட்டா பேஸ், அதாவது அவங்களுடைய பேஸ் சென்டர், சோர்ஸ் சென்டர் வந்து எங்க அமைக்குது அப்படின்னா ஹைதராபாத்ல அமைக்குது. ஹைதராபாத்ல அதுக்குன்னே ஒரு சிட்டியை உருவாக்கி வச்சிருக்காரு ஐயா சந்திரபாபு நாயுடு. அந்த சிட்டியில ஏறக்குறைய 80,000 கோடி முதலீடு, 80,000 கோடி முதலீட ஒரே ஒரு கம்பெனி இந்த 99 பைசா ஒரு ஏக்கர் அப்படின்னு தரக்கூடிய இந்த ஒரு திட்டத்தின் மூலமாக ஆந்திரால இன்வெஸ்ட் பண்ணிருச்சு. இப்ப அதே திட்டம் அவருடைய தொகுதி, யாருடைய தொகுதி, ஐயா சந்திரபாபு நாயுடு அவருடைய தொகுதியான சித்தூர் மாவட்டத்தில் உள்ள குப்பம் தொகுதியில ஒரு ஏக்கர் 99 பைசா தராங்கன்றதுனால ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆட்டையை கிடைச்சிட்டு எங்க தஞ்சாவூர் மாவட்டம் ஒரு ஏக்கருக்கு 1 ரூபா. அதாவது தஞ்சாவூர் மாவட்டம் ஐயா ஸ்டாலின் அவருடைய விடியா மாடலுடைய அரசினுடைய அந்த ஒப்பந்தத்தை மீறி
இந்த ஒப்பந்தம் செல்லுபடியாம இல்லை என்னால முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க எக்ஸிட் லெட்டர் கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்கா அங்க இன்வெஸ்ட்மெண்ட் போயிட்டாங்க. இதான் நடந்துச்சு. சோ நீங்க 1,30,000 நீங்க எவ்வளவு குறைச்சிருந்தாலும் ஒண்ணும் இல்லை. சென்னை எங்க இருக்கு, குப்பம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்துல இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தான் குப்பம் தொகுதி. சரிங்களா? அதுதான் வந்து சந்திரபாபு நாயுடு அவருடைய தொகுதி. நகரி ரோஜா ஆர்கே செல்வமணி அவருடைய மனைவி ரோஜா செல்வமணி இருக்காங்க இல்லையா, அவங்க நகரி தொகுதி சித்தூர் மாவட்டத்தில் அதுக்கு அடுத்த தொகுதி அது. அவங்க தொகுதியில தான் இது இந்த மாதிரியான திட்டங்கள்லாம் கொண்டு வரணும்னு சொல்லி அவங்க ஒய்எஸ்ஆர்சிபி இருக்கும் பொழுது அவங்க டூரிசம் மினிஸ்டரா இருந்தாங்க. அப்போ அவங்க பல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நான் கொண்டு வருவேன், இண்டஸ்ட்ரியலிஸ்ட் மினிஸ்டர்கிட்ட பேசி நான் கொண்டு வரேன் அப்படின்லாம் சொல்லி வச்சாங்க. ஆனா அந்த தொகுதியில் இல்லாம இப்போ அந்த தொகுதி மக்களும் இதனால பயனடைய போறாங்க. இப்ப 20,000 வேலை வாய்ப்பு தமிழ்நாடுல இருந்து பறிக்கப்பட்டு ஏறக்குறைய ஆந்திராவுக்கு போயிருச்சு, முடிஞ்சது. இதற்கு காரணம் வந்து இங்க உள்ள டிஆர்பி ராஜா அவர்களும் இங்கு இந்த அரசை ஒழுங்கா நடத்த தெரியாம அரசின் மூலமாக இந்த என்ன சொல்ற பன்னாட்டு நிறுவனங்களுக்கு போதுமான மானியம் வழங்காதனால இப்போ ₹1 கொடுக்கறதுனால ஓகே நஷ்டம். எவ்வளவு நஷ்டம்? இப்ப நீங்க ஒரு 10 ஏக்கர் எடுக்கலாம்னு இந்த இங்க ஸ்டாலின் அரசுக்கு எவ்வளவு வருது? ஒரு 3 கோடி. சரி, ஒரு 100 ஏக்கர் எடுக்கிறான்னு எத்தனை? ஒரு 30 கோடி வரப்போகுது சார். இந்த 30 கோடி பெருசா அங்க ₹1 கொடுத்துட்டான். 100 ஏக்கர் கொடுத்துட்டான்னு அவனுக்கு ₹100 தான் வருமானம் வருது. அவனுக்கு எவ்வளவு? 30 கோடி அவனுக்கு நஷ்டம். ஆனா அந்த 20,000 பேருக்கு வேலை. அதுக்கப்புறம் அந்த அந்த கவர்மெண்ட் மூலியமா வர்ற வருமானம், அதாவது சாரி அந்த அந்த கம்பெனியின் மூலியமாக வரக்கூடிய வரி வருமானம் என்னாச்சு? அந்த வரி வருமானம் இல்லாம அவன் ஆட்டோமேட்டிக்கா ப்ராடக்ட்ஸை இந்தியாவுக்குள்ள செயல்படும் போது, குறிப்பா ஆந்திராவுக்குள்ள செயல்படும் போது அவனால வந்து அடக்க விலைக்கு கொஞ்சோண்டு லாபம் வச்சு அவனால விற்க முடியுமா? அப்ப அதன் மூலியமாக என்ன சொல்றது, நம்ம ரீட்டைல் ப்ராடக்ட்ஸை விற்கிறவனுக்கு என்ன வருமானம் வரப்போகுது? ரீட்டைல நம்ம போய் வாங்குற மக்கள் நமக்கு எவ்வளவு ஒரு என்ன சொல்றது, நம்ம ஒரு ₹100 கொடுத்து வாங்கும்போது 60 ரூபாய்க்கு வாங்கலாமா? அதன் மூலமா நமக்கு கிடைக்கிற ப்ராஃபிட் இது எல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது ஒரு அரசா மக்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு ப்ராஃபிட். சோ இத பாக்குறான். இந்த மாதிரியான ஒரு தொலைநோக்கு பார்வை, ஒரு எண்ணம் இங்க உள்ள ஆட்சியாளருக்கு, குறிப்பாக ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கிறதா என்றால் இல்லை. இது இந்த மொத்த திட்டத்துக்குமே முன்னோடி யாருன்னா சந்திரபாபு நாயுடு அவருடைய மகன். சரி, இங்க உள்ள ஸ்டாலினுடைய மகன் எப்படி இருக்காருன்னா இப்படி நடந்தே தெரியாது. இப்படித்தான் இங்க அரசு போயிட்டு இருக்கு. இப்படி ஒரு அரசு, இந்த அரசை எவ்வளவு சீக்கிரமா அப்புறப்படுத்தணுமோ படுத்தணும் சார். இடையில எப்படிதான் சார் அவர் நல்ல ட்ரெஸ் போட்டு நீட்டா ரெடி பண்ணி அவர் கூப்பிட்டு ஜெர்மனி கூப்பிட்டு போனாங்க சார். ஜெர்மனி கூட்டு போய் வெளியில இருந்து உள்ள வந்த ஒரு 7 நாள் சுற்றுப்பயணம், நினைவு சரியா 7-9 நாள் சுற்றுப்பயணம் முடிச்சுட்டு வந்தார். வந்த உடனே அவர் சொன்னது என்னன்னா, கிட்டத்தட்ட 7,000 கோடி நான் வருமானத்தை இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வந்துட்டேன். 3 நிறுவனங்கள், பெரிய நிறுவனங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகுது சென்னைக்குள்ள அப்படின்னு வந்தார். அது போட்ட மறு நிமிடம் இந்த அந்த அந்த அறிவிப்பு அவர் வெளியிட்டு அவர் பண்ண மறு நிமிடம் ஐயா நயனார் அவர்கள், ஐயா எடப்பாடியார் அவர்கள், இந்த 2 பேரும் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல இவர் போய் பேசி இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்துட்டு இருக்கிற இந்த 3 கம்பெனியும் ஏற்கனவே சென்னை வெங்கலிலும் போரூரிலும் மதுரவாயிலும் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த கம்பெனி பேரை போட்டு இங்க இருக்கிற கம்பெனி நீங்க எதுக்கு ஜெர்மனிக்கு போனீங்கன்ற ஒரு கேள்வி வச்சார். அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் பதில் இல்லை. எடப்பாடியார் வந்து ஒரு வெள்ளை அறிக்கையை நீங்க வெளியிடணும், சும்மா ஏமாத்திட்டு இருக்காங்க மக்களை. இங்க இருக்கிற கம்பெனி நீங்க வெளிநாட்டுக்கு போய் 10 நாள் சுற்றுப்பயணம் பண்ணி அங்க இருந்து நீங்க புதுசா கொண்டு வரதா, நீங்க எதுக்கு நீங்க மக்களை ஏமாத்துறீங்க? இங்க உள்ள கம்பெனி ஆல்ரெடி இருக்கு சார். அவங்க வந்து ஜோன்ஸ், அவங்க திட்ட விரிவாக்கம் இருக்கும் இல்லைங்களா? இப்போ நான் வந்து 1000 கோடி முதலீட்டு நான் கம்பெனி பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இன்னொரு 1000 கோடி இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய தகுதி என்னுடைய கம்பெனிக்கு இருக்கு. என்னுடைய கம்பெனியை நான் விரிவாக்கம் பண்றதுக்கான எல்லா என்ன சொல்றது முதலீடும் இருக்கு, அதற்கான என்ன சொல்றது தேவையும் எனக்கு இருக்கு, அதற்கான பிசினஸ் ஸ்கோப் எனக்கு இருக்கு அப்படின்னு நான் ஐடென்டிஃபை பண்ணும் பொழுது அதை நான் வந்து இந்த அரசுக்கு தெரிவிக்கிறேன். என்ன சொல்றேன்னா, சார் இந்த மாதிரி 1000 கோடி இன்னொரு இன்வெஸ்ட் பண்றேன், எனக்கு ஒரு நல்ல இடமா பார்த்துக்கணும்னு அரசு தெரிவிக்கிறேன். அரசு என்ன பண்ணுது, ஓ அப்படியா, நீ உங்க கம்பெனி எங்க இருக்கு, ஜெர்மனில இருக்கு, அப்ப நான் ஜெர்மனில இருந்து 1000 கோடி எடுத்துட்டு வர மாதிரி எடுத்துட்டு வரேன், நீ அமைதியாரு அப்படின்னு இங்க இருக்கிற கம்பெனியோட எக்ஸ்டென்ஷனை இவங்க புதுசா ஜெர்மனில போய் பேசி இவங்க கொண்டுதான் மாத்துறாங்க. இது நடந்தது. ஐயா எடப்பாடியாரும் ஐயா நயனார் கேள்வி கேட்டாங்க. இப்படி மக்களை ஏமாத்திக்கிட்டே இருக்காங்க. வெள்ளை அறிக்கை எனக்கு கொடுக்க அப்படின்னு சொல்லி எடப்பாடியார் கேட்கிறாரு. இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் டிஆர்பி ராஜா வெள்ளை பேப்பர் எடுத்து காமிச்சிருந்தா வச்சுக்கோ அப்படின்னு. எவ்வளவு பெரிய ஆணவம் தான். இதுதான் நான் நீங்க முதல்ல கேட்ட கேள்வி நான் இங்கதான் கோஆர்டினேட் பண்றேன் சார். ஏன் இங்க வாரிசு அரசியல் இல்லவே இல்லையா அப்படின்னு கேட்டீங்க. இப்படி வந்து மூர்க்கத்தனமான பேச்சு, அதாவது தாந்தோன்றித்தனமான பேச்சு, நம்மதான் எல்லான்ற பேச்சு இருக்கக்கூடிய வாரிசு அரசியல் வேண்டாம். இப்போ தன்மையா நீ நடந்துக்கிறியா, அதுதான் சந்திரபாபு நாயுடு மகன் வந்து வாரிசு அரசியல் தான். இன்னைக்கு அவரால் 80,000 கோடி எங்க லாபம், அவரால் இப்ப 1,720 கோடி லாபம், இன்னும் பல ஆயிரம் கோடி லாபம். அந்த 99 பைசா ஒரு ஏக்கர் திட்டம் மூலமா அந்த மாதிரி இங்க ஏதாவது பண்ணியிருக்காரா சொல்லுங்க? ஏதாவது உருப்படியா பண்ணியிருக்காரா? யாரு? உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் டிஆர்பி ராஜா அவர்களும். உதயநிதி ஸ்டாலின் F1 ரேஸ் இங்க நடத்துறாரு சார். நீங்க பாத்துறீங்களா சார்? F1 ரேஸ் பாத்துறீங்களா?
உங்க அப்பா அம்மா பாத்துருக்காங்களா சொல்லுங்க. நமக்கு F1 ரேஸுக்கு என்ன சம்பந்தம் சொல்லுங்க. F1 ரேஸ்ல இங்க ஒரு 5 F1 ரேஸ் கப் அடிச்ச டிரைவர் பேர் சொல்லுங்க. சொல்லுங்க, நமக்கும் F1க்கு என்ன சார் சம்பந்தம்? தமிழ்நாட்டுக்கு F1 இங்க F1 ரேஸ் நீங்க கொண்டு வந்து யாரை ஓட்ட வைக்க போறீங்க? எனக்கு தெரிஞ்சு இங்க F1 ரேஸ் டிரைவர் அஜித் குமார் தான் சார். ரைட்டுங்களா? அவருக்கு நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னா பண்ணலாம். அவரு தான் உங்களுக்கு வரா பண்றாரு. என்ன பண்றாரு? அவருக்கு அஜித் குமார் கூட வந்து ட்வீட் போட்டு அதெல்லாம் சொல்றாரு. அவரு தான் இவங்களுக்கு மாறா பண்றாரு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவரு இங்க ஸ்டாட் இருக்கு இல்லையா, ஸ்டேட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லி ஸ்டாட் இருக்கு. இந்த ஸ்டாட்டோட லோகோவை போட்டு அவர் தான் உலகம் பூரா வண்டி ஓட்டிட்டு சுத்துறாரு. அவருக்கு இவங்க நன்றி செலுத்துறாங்க. அதாவது இவரால அவங்களுக்கு இது உபயோகம் கிடையாது. மாறாக அவர்னால இன்னைக்கு அவரு கார் ஓட்டுறதுனா இப்படி ஒரு பந்தயம் இருக்கு தமிழ்நாட்டில் எவனுக்குமே தெரியாது. நம்ம நீங்க என்னதான் அங்கங்க 2 பேர் இருப்பான் பாப்பா, நான் இல்லைங்களா? ரைட்டுங்களா? நான் அதுக்குன்னு சுத்தமா சொல்றேன். ஆனா வெகுஜன மக்களுக்கு கார் ரேஸ் ஒண்ணு இருக்கு, அதுல தலை கார் ஓட்டுவாப்புல, தலை பைக் ஓட்டுவாப்புலன்னு தெரிஞ்சதுனால இப்படி ஒண்ணு இவரு கார் ரேஸ் F1 பண்றாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு பின்னாடி வேற கான்ஸ்பிரசி வேற இருக்கு. அது நடிகை அதுலாம் சொல்றாங்க, நம்ம அதுக்குலாம் போக வேண்டாம். ஆனா சம்பந்தமே இல்லாம இங்க ஒரு இத்தனை கோடி எத்தனையோ 100 கோடிகளை போட்டு இங்க ஒரு ரேஸ் நடத்தணும் யாரு கேட்டாங்க? இப்படி இதுதான் வந்து அந்த நான் சொல்றேன் இல்லைங்களா, அந்த அந்த என்ன சொல்றது, அந்த பண்ணையார் தரம். எங்க அப்பா பண்ணையாரு, இன்னைக்கு நானும் அந்த இடத்துக்கு வந்துட்டேன், புதுசா நான் என்னெல்லாம் பண்ற பாருங்க அப்படின்னு சொல்லி, அதாவது அறிவுக்கு ஒவ்வாத ரெலவன்சி இல்லாத விஷயங்களை பண்ணிட்டு சுத்துறாரு. இதுதான் அதே தான் டிஆர்பி ராஜாவும். அவர் கொண்டு வந்த திட்டங்கள்னால யாருக்கும் எங்கும் பிரயோஜனம் இல்லாத அளவுக்கு ஒரு இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டரா இருக்காரு. அவர் பதில் சொல்லியிருக்காரு சார். இப்போ வந்துட்டு முதலீடு ஊக்குவிப்பு அப்படிங்கிறது ஒரு விளையாட்டா இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்ன இருக்கு, நீங்க தான் ஊக்குவிப்பு பண்ணணும். என்ன பண்ணீங்க நீங்க? இப்ப 1782 கோடி நாட்டை விட்டு தமிழ்நாட்டு எல்லாமே ஒரு இடத்தை பொறுத்து இருக்கு. அதுக்கு அப்ப எங்கதான் இடம் இருக்கு? நீங்க தானே சொல்ல சார், நீங்க தான் சார் இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர். எங்க மேல பழிய போறீங்க சார்? இப்ப இந்த 1782 கோடி கையை விட்டு போச்சு, பதில் சொல்லுங்க. அதை ஊக்குவிக்கணும். அவர் நீங்க அந்த அவருடைய பதில படிச்சு பாருங்க சார். நான் கேட்கிற கேள்வி ஆன்சர் இல்லையா? இது நான் கேட்கிற கேள்விக்கு ஆன்சரே இல்லையான்ற மாதிரி தான் இருக்கு. தமிழ்நாடு இடம் தெரியல, இங்க நாங்க ஊக்குவிக்கிறோம்னா ஊக்குவிக்க மாட்டோம், ஊக்கப்பட மாட்டாங்க. நீ ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்க விரும்பலன்னு சொல்றாங்க அவங்க. ஆமா, ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கிற மாதிரியான ஒரு இடத்தையோ அப்படி இல்லைன்னா அந்த மாதிரியான ஒரு சூழலை தமிழ்நாட்டில் 4.5 வருஷமா உருவாக்கி வச்சது யாரு? நீங்க தானே. இப்ப எங்க மேல பண்ணி போறீங்க சார்? இங்க உள்ள அரசாங்கம் இந்த அதாவது வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் நீக்க வர பண்ணி கொடுத்துட்டா என்ன பிரச்சனை? பண்ண தயாரில்ல, அதுல கமிஷன் பார்த்து. அதனால எடப்பாடியார் சொல்றாரு ஊழல் கமிஷன். இதன் மூலமாக இதுல திளைச்சி இந்த அரசாங்கம் இருக்குது. அதனாலதான் எந்த வெளிநாட்டு முதலீட்டாளரும் இங்க வந்து இன்வெஸ்ட் பண்றது தயார் இல்லை அப்படின்றாங்க. இதுல என்ன தவறு இருக்கு? இதெல்லாம் கரெக்டா இருந்தது சார். சாதாரண குப்பை சார், ஏரியா குப்பைன்ற மாதிரி இந்த ஏரியாவே அப்படிதான். அப்படி ஒரு இடத்துல வந்து இன்னைக்கு ஒரு கொரியன் கம்பெனி அவன் இன்வெஸ்ட் பண்ண தயாரா இருக்கான் அப்படின்னா அந்த மாதிரி இங்க தமிழ்நாட்டு இடமே இல்லைன்றாரு அவரு டிஆர்பி ராஜா. வறண்ட இடமா இருக்குதுன்னு சொல்றாரு. வறண்ட இடங்கள் யாரு சார் அப்படி சொல்லலாமா சார்? அது இதுதான் சார் நான் சொல்லிட்டு இருக்கேன், திருப்பி இதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ நடந்து முடிஞ்ச பீகார் எலெக்ஷன்ல ஆர்ஜேடி தோத்து போச்சு. அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அது ஒரு முக்கியமான காரணம் வந்து இவங்க அதாவது இந்த தாந்தோண்டித்தனமான அறிக்கைகள், அதே நேரத்துல அதற்கு அவங்க கொடுத்த ப்ராமிஸ் இருக்கு இல்லையா, அந்த எலெக்ஷன் ப்ராமிஸ்ன்றதை அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, நாளைக்கு தேர்தல் முதற்கட்ட தேர்தல் வச்சுட்டு இன்னைக்கு ஈவினிங் தான் வந்து அந்த என்ன சொல்றது, இவங்க தேர்தலில் ஜெயிச்சா என்னென்னலாம் வாக்குறுதிகள் கொடுக்க போறாங்க, அவங்க என்னென்னலாம் நிறைவேற்றுவாங்கன்ற வாக்குறுதிகள் இந்த லிஸ்ட் வருது. இந்த லிஸ்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, குடும்பத்தில் ஒருவருக்கு வேலைன்றாங்க. 27 மில்லியன் குடும்பங்கள் இருக்கு, 27 மில்லியன் வேலை குடும்பத்துல ஒரு அரசாங்க வேலைன்றாங்க. ஒட்டுமொத்த இந்தியாவிலே அவ்வளவு வேலை இல்லை. ஒட்டுமொத்த இந்தியாவில சென்ட்ரல் கவர்மெண்டே வந்து ஏறக்குறைய 14 மில்லியன் வேலை வாய்ப்புகள் தான் இவரு பீகார்ல 27 மில்லியன் பீகார்ல மட்டும் ஒரு குடும்பத்துக்கு ஒண்ணு நான் வேலையை தரன்றாரு. இது நடக்குமா? சாத்தியமா? இந்த மாதிரி சாத்தியத்துக்கு ஒவ்வாத வாக்குறுதிகளையும் சாத்தியத்துக்கு ஒவ்வாத ப்ராமிஸையும் நீங்க பண்ணிட்டு அதை இன்னைக்கு நடத்த முடியல அப்படிங்கும் பொழுது எதனால நடத்த முடியல நீங்க 1000 காரணம் சொல்லுங்க. யார் எதுக்குவா? அப்புறம் எதுக்கு முதல்ல சொன்னீங்க? எதுக்கு ப்ராமிஸ் பண்ணீங்க? அவன் பாட்டுக்கு எங்கேயாவது போயிருப்பான், அவனை எதுக்கு கூப்பிட்டு இங்க நடந்துறேன்னு நீங்க சொன்னீங்க. இப்ப நீங்க தானே தோத்து போய் நிக்கிறீங்க. தோத்து போய் என்னன்றது ஏத்துக்காம இன்னைக்கு தமிழ்நாட்டை குறை சொல்றீங்க. அப்புறம் நீங்க தானே 4 வருஷம் தமிழ்நாட்டை ஆண்டது, இது உங்க மேலதானே வரும் திருப்பி. இதான் சார் அறிவு கட்டத்தனமாக இப்படி மூளை வழங்கக்கூடிய அறிவுக்கு புறமான விஷயங்களை பேசிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கிறதா சார் இந்த அரசு பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து இந்த ஹோஸ்டாங்கிற கம்பெனின்றது இன்று தமிழக அரசியல்ல தமிழ்நாட்டுல ஒரு வரலாறு முடிஞ்சு போன ஒரு விஷயம். நம்ம கையில இருந்து 20,000 வேலை வாய்ப்பு பறிக்கப்பட்டு விட்டது. குறிப்பா ஆந்திராவுக்கு பெருசு. என்டிஏ கூட்டணியில் இருக்கிற சந்திரபாபு நாயுடுடைய தெளிவான ஆட்சியினால இன்று சுத்தி இருக்கிற மாநிலங்களிலிருந்து அவர் வந்து இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஈர்க்கிற அளவுக்கு அவர் துறையை வச்சிருக்கிறார், அவருடைய மாநிலத்தில் வச்சிருக்கிறார். இதுதான் அவருடைய
அதாவது அரசியல் அறிவு அறிவியல் அறிவை காட்டுது. இது இங்க தமிழ்நாட்டுல இல்லைன்றது ஏத்துக்கிட்டு கைது போட்டு போங்க, சும்மா எதையாவது பேசிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். நம்பத்தகாத தொகுப்புகளை வழங்குவதில் நாங்க எந்த அடிமட்டத்திலையும் இறங்க மாட்டோம், எந்த விதத்திலையும் அந்த இடத்துல நாங்க சேர மாட்டோம் அப்படின்னு டிஆர்பி ராஜா அவர்கள் விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. அதை எப்படி பாருங்க? இப்போ இது நம்பத்தகாத ஒரு தொகுப்பு தானே. நம்பத்தகாத தொகுப்புல தான் சார் ரொம்ப வருஷமா கொடுத்துட்டு இருக்காங்க சார். ஒவ்வொரு தடவையும் அண்ணாமலை அவர்கள் வந்து இவர் டிஆர்பி ராஜா வெளியில ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நான் எடுத்துட்டு வரேன்னு போகும்பொழுது எல்லாமே வந்து இது பொய், இது தவறான, இந்த மாதிரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை, லாயக்கே இல்லாத ஒரு மாநிலம், இன்றைய சூழல் அதற்கு அதை ஈடு கொடுக்காது அப்படின்னு பல நேரங்கள்ல அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்காரு. ரைட்டுங்களா? இவங்க போயிட்டு எப்பயுமே வந்து இங்க நம்பத்தகாத சொல்ல போனா அக்செப்டே பண்ண முடியாத ஒரு விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நான் அதான் சொல்றேன் இல்லைங்களா, அந்த தூத்துக்குடியில் நடந்த மண்டல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கன்சார்டியம்ல பாத்தீங்க அப்படின்னா, ஜோனல் இன்வெஸ்ட்மெண்ட் கன்சார்டியம்ல 32,500 கோடி. அப்போ அதுல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா இன்னும் 250 கோடியை கூட ஆரம்பிக்கணும். அப்போ 32,000 கோடின்றது நம்ம தகுந்ததா, நம்ம 32,000 கோடி எங்க இருக்கு, 250 கோடி எங்க இருக்கு? இதெல்லாம் சார் சொல்றோம். நீங்க இப்படிதான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லணும். இதற்கு முன்னாடி சொன்ன அதே ஜெர்மன்ல போயிட்டு 3 கம்பெனிஸ் சொல்லிட்டு 3 கம்பெனிஸ் எடுத்து அந்த கம்பெனிஸ் ஆல்ரெடி இங்க சென்னையில இருக்கு. அப்ப அது நம்பத்தகாத தானே. இதைத்தான் நீங்க நம்பத்தகாத விஷயங்களை தானே தொகுப்பா போட்டு ஏதோ நீங்க பண்ணாதான் சும்மா மக்களை ஏமாத்துறது காமிச்சிட்டு இருக்கீங்க. இப்ப இதுவும் அதுல ஒண்ணு. இப்படி பல விஷயங்கள் இருக்குன்றது உண்மை. நம்பத்தகாத விஷயங்களை மட்டுமே தான் தொகுப்பாக கொடுத்துட்டு இருக்காரு. அவர் சும்மா அவரே சொல்றாரு, ஆனா அவர் பொய்யத்தான் சொல்லிட்டு இருக்காரு. அதைத்தான் வெள்ளை இருக்கேன்னு கேட்கும்போது வெள்ளை பேப்பர் எடுத்து காமிச்சாருன்ற அவர்கிட்ட இருந்தா காமிச்சிருப்பாருல. நீ எடப்பாடி என்ன கேட்கிற, ஐயா நீங்க வருதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, புலி வந்த கதையா இருக்கு. என்னென்ன வந்திருக்கு, என்னென்ன செயல்பாடுல இருக்கு, நீங்க ப்ராமிஸ் பண்ண விஷயங்கள் என்னென்ன தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு, அதுல எத்தனை ஆக்டிவா, அதாவது ஆக்டிவ் என்ன சொல்றது ப்ரொடக்ஷன்ல எத்தனை கம்பெனிஸ் இருக்கு, எத்தனை கம்பெனிஸ் வந்து which is entering into அந்த ஆக்டிவ் ப்ரொடக்ஷன். அதாவது இன்னைக்கு வேண்டாம், 2027 2028 அவன் ஆலயங்க செட் பண்ணிட்டான், 2027ல அவன் ப்ரொடக்ஷனுக்குள்ள போயிருவான். எத்தனை நிறுவனங்கள் வந்து இங்க இடம் பார்க்கறதுக்காக அப்படி இல்லை இடம் கொடுக்காததுனால காத்திருப்பு பட்டியல இருக்கு, இதை போட்டு எனக்கு ஒரு அறிக்கை கொடுன்னு கேட்கிறாரு. கொடுக்க முடியாது இந்த டிஆர்பி ராஜா. அதுதான் நம்ப தகுந்த ஒரு தொகுப்பு. மற்றபடி இங்க வருது, இது வருது, அது வருது, அதை கொண்டு வர, இதை கொண்டு வர, இதை வச்சு இந்த எவ்வளவு நாள் மக்களை ஏமாத்த போற நீ? அது ஒரு கேள்வி வைக்கலாமா இல்லையா? அதுதான் வைக்கணும். இப்போ பீகார்ல தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்குது. இதுல வந்து என்டிஏ கூட்டணி ஜெயிச்சிருக்குது. இப்போ முதல்வராக நிதிஷ்குமாரை அறிவிக்க போகிறார்கள் அப்படிங்கறது வந்து கொஞ்சம் உறுதியா தான் சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க? அதுதான் சார், அதாவது இப்போ அறிவிக்கிறது கூட எனக்கு பிரச்சனை இல்லை சார். 2020 தேர்தல் சார், 2020 தேர்தல் 30 தொகுதி 31 தொகுதி கம்மி. யாரு? பாஜகவை விட ஜேடியு வந்து 30 தொகுதி கம்மி. அப்பவே என்ன சொன்னாங்கன்னா, அரசியல் ஆர்வலர்களும் சரி, பாஜகவுக்கு எதிராக பேச போவர்களும் சரி, பாஜக ஆதரவு மனநிலையில் உள்ளவங்களும் சரி, பல பேர் சொன்னதும் விமர்சிச்சதும் யோசிச்சதும் என்னன்னா, நான் 30 தொகுதி கம்மி கூட்டணி, நான் தானே நீ கூட்டணியில் பெரிய ஆளா இருக்கேன், அப்ப நான் வந்து எடுத்துக்குவேன், கொடுக்குற மாதிரி கொடுத்து எடுத்துக்குவேன். ஜேடியுனுடைய ஐயா நிதிஷ்குமார் அவர்களை ஏறக்குறைய 9வது முறையாக சிஎம் அந்த இடத்துல உட்கார வச்சுட்டு சில 6 மாசத்துல பிடிக்கிறாங்க, ஒரு வருஷத்துல பிடிக்கிறாங்க. எதிர்பார்த்த அந்த எதிர்பார்ப்பை தவிடுபடியாக்கி, இல்ல இந்த தேசம் பீகாரிய தேசம் வந்து நிதிஷ்குமாருக்கானது, நாங்க ஆமா எங்களுடைய கூட்டணியினுடைய வலுவினால ஒரு கிடைத்த வெற்றி தான், ஆனால் அவரிடமிருந்து அந்த சிஎம் பதவி, அந்த முதலமைச்சர் பதவி நாங்க பறிக்க போவதில்லைன்னு அவரே 5 வருடம் உட்கார்ந்து அழகு பார்த்தாங்க. அப்ப அதை விடவும் கம்மியான வித்தியாசம் தான் இந்த தடவை ஜெயிச்சிருக்காங்க. அந்த 30-31 இல்ல, இப்ப அதை விடவும் கம்மியான ஒரு சதவீதம் தான் ஜெயிச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அவருடைய ஆட்சி தான் அங்க நடக்கும்ன்றது எந்த மாற்றத்துக்கும் இல்லைன்னு பாஜக ரொம்ப தெளிவா இருக்காங்க இல்லையா? இந்த மாதிரியான மனநிலை எத்தனை பேர்ட்ட இருக்கு, எத்தனை பேர்ட்ட இருந்திருக்கு நீங்க சொல்லுங்க? இருந்ததே இல்லை சார். நம்ம ஜெயிக்கிறோமா, நமக்கு என்ன கிடைக்குதுன்னு தான் பார்ப்பாங்க. அப்படியே நீங்க 1990 இப்போ பாஜக உள்ள வந்துடக்கூடாது, பாஜக வந்து சனாதனத்தை உள்ள கொண்டு வந்துடும், இந்துத்துவத்தை உள்ள கொண்டு வந்துடும், ஆச்சா புச்சான்னு சொல்லிக்கிட்டு இருக்க அந்த திமுக தான் வந்து பாஜகவை இங்கு தமிழக மக்களிடம் காட்டியது. பாஜகவினுடைய அரசியல் ஸ்டாண்ட வந்து ஸ்ட்ராங் ஆகிறது. முதலாக 19 முதல் எம்எல்ஏ வந்துருச்சு, பாஜகவுக்கு தனியாவே வந்துருச்சு. இருந்தாலும் பாஜக வந்து ஒரு கூட்டணிக்கு சரியான கட்சி, கூட்டணி போட்டு அவங்களை ஜெயிக்க வைக்கணும்ன்ற அந்த அச்சாரத்தைப்பட்டு திமுக தான். அதுவும் பாபர் மசூதி இடிப்புக்கு அப்புறம் தான் நடந்தது. அதே மாதிரி 1999
அவர் ஐயா அவருடைய அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் கருணாநிதி கூட்டணி வைக்கிறார். கூட்டணி வச்சுதான் அவங்க ஜெயிக்கிறாங்க. ஜெயிச்சுதான் முரசொலி மாறனும் இந்த டிஆர்பி ராஜா அவருடைய அப்பா டிஆர் பாலுவும் அப்ப மத்திய மந்திரியா இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் 2001 இங்க கூட்டணி வைக்கிறாங்க. இங்க கூட்டணி வச்சுதான் இவங்க இன்னைக்கு எதிரி, அதாவது அழிக்க வேண்டிய ஒரு சக்தியாக பார்க்கப்படுகின்ற எச் ராஜா அவர்கள் போன்றவர்கள் ஜெயிச்சாங்க. எச் ராஜா அவர்கள் போன்ற ஒரு 4 பேரை எம்எல்ஏ ஆக்கி அழகு பார்த்தவர் கருணாநிதி அவர்கள். அதற்கப்புறம் தான் குஜராத் கலவரம் நடக்குது. அப்பவும் கூட்டணியில தான் இருந்தாங்க. மோடி அவர்கள் மிகப்பெரிய திறமைசாலி. அவர் ஆளுவதற்கு, அதாவது மத்திய அரசாங்கத்தை ஆளுவதற்கு, இன்னும் சொல்லப்போனா இந்தியாவை ஆளுவதற்கான எல்லா தகுதியும் கொண்டவர் அப்படின்னு முதலாக பிரகடனப்படுத்தினது அந்த குரல் எங்கிருந்து தமிழ்நாட்டிலிருந்து ஒழித்ததுனால் அது கருணாநிதி குரல். அப்படி அப்ப ஐயா வாஜ்பாய் அவருடைய கூட்டணியில இவங்க 2 சீட்டு எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி என்னென்னலாமோ பண்ணி 2 சீட்டை வாங்கி 2 சீட்டு மத்திய அமைச்சராக அங்க திமுக அன்னைக்கு ஆட்சியில இருந்தாங்க. சோ என்ன நடந்தாலும், அதாவது கொள்கை வேற்றுமை இருந்தாலும், எங்களுக்கு பிடிக்காத கட்சினாலும் எனக்கு சீட்டு வேணும்னா நான் என்ன வேணாலும் பண்ணணும்னு வாழ்ந்தவர் கருணாநிதி. சரிங்களா? அட்லீஸ்ட் இன்னைக்கு நீங்க பாஜக பாருங்க, அவன் எல்லா வகையிலும் அட்லீஸ்ட் அந்த முதல் தடவை தான் அவங்க கொடுத்துட்டேன், 2வது தடவை நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்னு பேசலாம். இல்ல ஒரு 2 வருஷம் நீங்க இருங்க, ஒரு 2 வருஷம் நாங்க இருங்க அப்படின்னு பேசலாம். இன்னைக்கு நிதிஷ்குமார் கூட எதுவுமே எந்த சமரசம் செய்து கொள்ளாம நீங்களே இருங்க, நாங்க ஒரு 2 என்ன சொல்றது துணை முதலமைச்சர் பதவியில 2 பேர், போன தடவை 2 பேர் இருந்தாங்க, இந்த தடவை அதே மாதிரி 2 பேர் இருக்க போறாங்க. அந்த மாதிரி 2 பேரை நாங்க போட்டுக்கிறோம் அப்படின்றது ஒரு மிக பெருந்தன்மையான விஷயம். இது பாஜக பண்ணுது அப்படின்னா பாஜக அது ஒரு முன்னோடியாக நம்ம பார்க்கணும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகுமா? இன்னைக்கு இங்கு உள்ள எந்த கூட்டணி கட்சியா, திமுக கூட்டணி கட்சியாவது ஆட்சி அதிகாரத்தில் அவங்களுக்கு பங்கு உண்டானா இல்ல, அவங்களுக்கே தெரியும், தெளிவா தெரியும் சார். காங்கிரஸ் ஜெயிச்சு கூட்டணி சார் மைனாரிட்டி ஆட்சி நடத்துறாங்க சார். மைனாரிட்டி ஆட்சி 2006 நடத்தல, ரைட்டுங்களா? 2006 மைனாரிட்டி ஆட்சி நடத்த பொழுதும் காங்கிரஸுக்கு அமைச்சர்கள் பதவி கொடுத்தாரா? அதே மாதிரி ஒரு விடுதலை சிறுத்தை வேற யாருக்காவது பதவி கொடுத்தாருன்னா கொடுத்ததே கிடையாது. அதே மாதிரிதான் இப்ப அவருடைய மகன் ஸ்டாலின் அவர்களும் 2021 யாருக்கும் கொடுத்தாரா? கொடுக்க மாட்டார். இன்னும் அடுத்த 2026 எலெக்ஷன் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க எலெக்ஷன்ல யாராவது நீங்க ஆட்சி அதிகாரத்துல உங்களுக்கு பங்கு கொடுக்குறேன், உங்களை அமைச்சராக்கி பாக்குறேன் அப்படின்னு கொடுப்பாருன்னா கொடுக்க மாட்டார். அந்த மாதிரியான பெருந்தன்மை பாஜக இருக்கிற பெருந்தன்மை இங்க வராது. நாளைக்கு 2026 அதிமுக தலைமையா ஏற்றுக்கொண்டு என்டிஏ கூட்டணி இங்க இருக்கு இல்லையா, அதுல அதாவது நான் சொல்றேன், பகிரங்கமா சொல்றேன் சார், அதுல அந்த கூட்டணி ஜெயிச்சு வரும் பட்சத்துல அந்த கூட்டணியில பயணிக்க விரும்புகிறவர்கள், பயணித்தவர்கள் எல்லாருக்குமே ஆட்சி அதிகாரத்துல பங்கு இருக்கும். அப்படிதான் நிதிஷ்குமார் இருக்கிற மாதிரியே அதே மாதிரி எடப்பாடியார் சிஎம்மா இருப்பார். அதே மாதிரி ஆட்சி அதிகாரத்துல அமைச்சர்களாக பாஜகவை சார்ந்தவர்களும் வேற யார் மகாராஷ்டிராவில் நடந்த மாதிரியான ஒரு மாற்று விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பீகாருடைய சூழல் வேற, இல்லாட்டி தமிழ்நாடுடைய சூழல் வேற அப்படின்னு ஒரு கலநரம் இருக்குல்ல. தமிழ்நாடுடைய சூழல் வேணும் அப்படின்னா சார், தமிழ்நாட்டினுடைய அதிமுக கட்சி பீகாரை விடவும், இன்னும் சொல்ல மகாராஷ்டிராவினுடைய பால் தாக்கரேவுடைய அந்த கூட்டத்தை விடவும் ஸ்ட்ராங்கான கூட்டம் சார். ஏன்னு சொல்றேன்னா 54 வருடங்கள்ல 31 வருடங்கள் ஆட்சி கட்டில இருந்த ஒரு மிகப்பெரிய கட்சி அதிமுக சார். இதுவரை திமுக கன்சிக்யூட்டிவா 2வது தடவை வந்ததே இல்லை. ஏன்னா அதிமுக அவ்வளவு பலமான கட்சி. அதனாலதான் திமுகவை 2வது தடவை கன்சிக்யூட்டிவா வரவே விட்டதில்லை. மாறாக அதிமுக கன்சிக்யூட்டிவா வந்திருக்கு. ஐயா பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்போது 3 முறை தொடர்ந்து வந்தது. அதே மாதிரி புரட்சி அம்மா இருக்கும்போது 2017 2021 வரைக்கும் 2 முறை. ஆனா திமுக வரவே இல்லை. காரணம் அதிமுகவினுடைய தொண்டர் படையும் அதிமுகவினுடைய ஆட்சி அதிகாரத்தில் அவங்க காட்ட திறமையும் அவங்ககிட்ட இருந்த ஒரு ஒழுக்கம் தான். அந்த ஒழுக்கம் நீங்க சொன்ன பீகார்லயோ, அந்த ஒழுக்கம் நீங்க சொன்ன ஒரு என்ன சொல்றது மகாராஷ்டிராலயோ இருந்தது இல்லை. அதனால இங்க நீங்க பாஜக என்னதான் கூட்டணி வச்சு உள்ள ஒருவேளை ஐயா எடப்பாடியார் அவர்கள் சிஎம் ஆகிட்டு பாஜக இன்னைக்கு ஆட்சியில பங்கு கேட்டாலும் முடியாது. அதிமுக இவங்களால ஒழுங்கு கட்ட முடியாது, போரம் கட்ட முடியவே முடியாது சார். அதிமுக அவ்வளவு ஈஸியான கட்சி இல்லை. இப்ப நீங்க ஐயா லல்லு பிரசாத் யாதவ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவருடைய அந்த ஃபோர்டர் ஸ்கேம், அந்த கால்நடை தீவனம் 1997 அந்த ஸ்கேம்னாலதான் இன்னைக்கு வரைக்கும் அவர் மேல வழக்கு போயிட்டு இருக்கு. 2025 ஆரம்பத்துல அவர் மேல இன்னொரு வழக்கு போட்டு இன்னொரு சார்ஜ் ஷீட் போட்டாங்க. இதுக்கு நடுவில் ஒரு கிட்னி மாட்டு அறுவை சிகிச்சை அவருடைய மகள் ரோகிணி ஆச்சாரியா அவங்க கிட்னிலாம் கொடுத்தாங்க, அதெல்லாம் வேற. ஆனா 1997 நடந்த ஸ்கேம் அவர் பதவியை விட்டு நீக்கி அதுக்கப்புறம் அவருடைய மனைவி பதவிக்கு சிஎம் வந்தாங்க. சோ அது இல்லாம தலித்துகள் 64 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. ஒவ்வொரு எலெக்ஷன் சார்ந்த வன்முறைகள் நடக்கும்.
2000 வன்முறை, 2005 வன்முறை, 2010 வன்முறை, 64 பேர், 47 பேர், அதுக்கப்புறம் 32 பேர். எலெக்ஷன்ல வன்முறை நடந்ததுக்கு அப்புறம் ஏறக்குறைய 2010 வந்து அவங்க என்ன சொல்றாங்க, இனிமேல் வந்து இங்க அதாவது எந்த வகையிலும் வந்து எந்த பிரச்சனையும் நடக்கக்கூடாது அப்படின்றதுனால ப்ராப்பரா 4 கட்டங்களாக எலெக்ஷன் நடத்துறாங்க. ஒரு காட்டாட்சி அப்படின்னு சொல்லி சொன்னார், ஜங்கிள் ராஜ் அப்படின்னு சொல்லி சொன்னாரு யாரு, மோடி அவர்கள். அங்க நடந்த வந்து ஒரு ஆட்சி சீர்கேடு இது வரைக்கும் எங்குமே நடக்க முடியாத ஒரு ஆட்சி சீர்கேடு. ஒண்ணும் இல்லை, அங்க உள்ள இந்துக்கள் கம்யூனிட்டி, ஒரு கம்யூனிட்டியில கிட்டத்தட்ட 9 பேர் இறந்தாங்க, 21 பேர் இறந்தாங்க. ராபரி தேவி, அதாவது லட்டுடைய மனைவி சிஎம் ஆகி 9 நாட்கள் நடந்த ஒரு சம்பவம், 21 பேர் இருந்தாங்க. அதுக்கு அந்த அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னா, இவங்க எனக்கு ஓட்டே போடாத ஒரு சமூகம், இவங்களுக்காக நாங்க வந்து நிக்க மாட்டோம் அப்படின்னு இறந்தவர்களை பார்ப்பதற்கு கூட இந்த அம்மா போகல. இதெல்லாம் நடந்தது. இதெல்லாம் அதிமுக ஆட்சி நடந்ததுக்கெல்லாம் நடக்கவே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோ, நடக்கவே இல்லை. ஸோ அதனால வந்து அதிமுக ஆட்சி என்பது வேறு, அதிமுக கட்சின்றது வேறு. அந்த கட்சி அவ்வளவு ஈஸியா எந்த ஜனநாயக கட்சி, அதாவது எந்த தேசிய கட்சியும் வந்து இங்க உடுக்கி அடக்கி நான் வந்து உன்னை டேக் ஓவர் பண்ணிட்டதெல்லாம் முடியவே இல்லை. அதனால நீங்க மற்ற மாநிலங்கள் நடக்கிறது இங்க இந்தியாவில் வந்து நேருவின் மகளே வா நல்லாட்சி தான் அப்படின்னு நேருவினுடைய மகளான இந்திரா காந்தி அவருடைய காலில் விழுந்தது கருணாநிதி மட்டும் தான். வேற இங்க உள்ள அதிமுக தலைவர் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கும் பொழுதும் சரி, அதற்கு முன்பும் சரி, எந்த ஒரு தேசிய கட்சியினுடைய தலைவர் காலையும் விழல. அதனால வந்து இங்க அதிமுக வந்து இங்கு உள்ள தொண்டர்படையினாலும் எம்ஜிஆருடைய அபிமானிகளாலும் ஜெயலலிதா அவருடைய தொண்டர்களாலும் உருவான ஒரு கட்சி, நடந்து கொண்டிருக்கிற ஒரு கட்சி. இந்த கட்சி யாராலும் அசிக்க முடியாது, நீங்க யோசிக்க வேண்டாம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துல பார்த்தமைக்கு நன்றி.